அன்பரம் வணக்கம். நாங்கள் சப்ளோர் இன்னும் நம்ம கேட்ரிங்லேருந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு சர்ச்சில் பிபிஎஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ் 200 பேர் கேட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம தெரியும் ஃப்ரைட் ரைஸ் சைனீஸ் ரைஸு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. சைனீஸ் கடாயில் போட்டு பண்ணோம். நம்ம பல்காக பண்ணுறது அப்படி பண்ண முடியாது. ஒரு ஆளுக்கு 2 ஆள் வச்சு நம்ம வந்து 100 தடவை அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. டைமு பல மணி நேரங்களாகும். இது நம்ம பார்த்தீங்கன்னா அதில் வந்து பெரிய வார்ப்பில் நம்ம சவுத் இந்தியனில் அந்த அவியல் எல்லாம் பண்ணோம். வார்ப்பு அது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. இதாக வச்சுருக்கிற பாருங்க, இது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் நம்ம போட்டு ரெடி பண்ண போகிறோம். 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி எல்லாம் வந்து 25 கிலோ நல்ல பாஸ்மதி ரைஸ் நல்ல வடியை வச்சு ஒரு மூடியில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறோம். ஆவி போய் அது நல்லா வந்து அப்படியே ஆறி இருக்கும். அப்போ நம்ம வந்து போட்டு கிண்டுறது வசதியாக இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து 20 கிலோ கறியாடு, அதாவது மொத்தம் 30 கிலோ 15 கோழி இருக்கும். அது வந்து வேஸ்ட் எல்லாம் போக 20 கிலோ நம்ம கறியாக வரும். ஒரு பிள்ளைங்களுக்கு 100 கிராம் கணக்கு பண்ணி அப்போ வந்து கரெக்டாக 20 கிலோட அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி தான் கட் பண்ணி வச்சுக்கிறோம். பீன்ஸு, கேரட்டு, கேபேஜு, வெங்காயம், அப்புறம் முட்டை எல்லாம் உடச்சி வச்சுருக்கோம். முட்டை 200 முட்டை எல்லாமே பக்காவாக ப்ரிப்பரேஷன் ரெடியாக வச்சுக்கிறோம். நம்ம இது கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்ல மனமாக இருக்கிறதுன்னு பண்ணி கொடுக்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்லாம் பாமாயில் கூட பண்ணுறது வந்து இது வந்து நல்ல மனமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ரைஸ் வடிகட்டி இருக்கிற பார்க்க முடியுங்க. இது பாருங்க 3 வட்டம் முடியலாட்டு வடித்து போட்டிருக்கிறோம். படித்து அழகாக வந்து அப்படியே வந்து நல்லா ஆறி இருக்குது. 3 இதாட்டு போட்டுருக்குறோம். 2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். பார்த்துக்கோங்க. VBR பியூர் கோகனட் ஆயில். அடுத்த பாக்கெட் விடுறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இங்கே பாருங்க 200 முட்டை அழகாக உடச்சி வச்சுருக்கிறோம். 200 முட்டையும் சேர்க்குறோம். பார்த்து கொண்டு போங்க, அழகாக கிண்டி விடுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த பச்சை எல்லாம் மாறினா பார்த்தீங்கன்னா நல்ல டெம்பராக ஒத்தையாக உதிரி உதிரி, அதாவது நம்ம வந்து வறுவல் பண்ணுற மாதிரி உதிரி உதிரியாட்டு வர கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது நம்ம கிண்டி விட்டு இருக்கோம்ல 200 கிராம் இஞ்சி, 200 கிராம் பூண்டு, நம்ம நறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, பேஸ்ட் வச்சாலும் பரவாயில்ல. இல்லை நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி போட்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இந்த டைமில் நம்ம விறகு போட்டு தீயை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அந்த முட்டை நல்லா உதிரி உதிரியாக வரணும், அதனால தீயை ஜாஸ்தி பண்ணி வைக்கலாம். இது நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாமே கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால இது நம்ம மேக்ஸிமம் 10-15 நிமிஷத்துக்கு பண்ணி முடிக்கலாம். ஆனால் அவ்வளோ நேரமாக நம்ம வந்து கை கொஞ்சம் தாங்க, கை கொஞ்சம் வலிச்சா கூட கை விடாமல் குழந்தை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கொஞ்சம் விட்டுக்கிட்டாலும் கூட கழிஞ்சு போகிறதுக்குள்ள வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம வந்து 10-15 நிமிஷம் முடிக்கலாம். ஆனால் அவ்வளோ நேரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப கவனமாக இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகி வர ஒட்ட தரோம். அதனால கலந்துகிட்டே இருக்கும். உதிரி உதிரி வர தொடங்கிட்டு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கிறோம். இருந்தாலும் நம்ம இந்த முட்டையை கூட சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் அப்படி வதக்கி விடுற டைமில் ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகி முட்டை நல்லா உதிரி உதிரியாக வந்துட்டு இதான் பார்க்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இதை ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மேலே நம்ம திரும்ப நல்லா மாற்றி விடணும். ஒரு ஸ்டைலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 கிலோ வெஜிடபிள் சேர்க்குறோம். அதில் வந்து 1 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இனி 3 கிலோ வச்சு பீன்ஸு, கேரட்டு,
முட்டைகோஸ் அவ்வளோ சேர்க்குறோம். மொத்தம் மாட்டு வந்து 10 கிராம் 10 இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டமாக வெட்டினது. இது ரொம்ப முக்கியம். நம்ம நூடுல்ஸுக்குன்னா ஜூலியன் சைஸ், அதாவது நீட்டாக வெட்டும். ஃப்ரைட் ரைஸும் கட்டமாக வெட்டணும். இப்போ கேரட்டையும் பீன்ஸையும் சேர்க்குறோம். இது சேர்த்து நம்ம ஓரில் ஒரு 2 நிமிஷம் போய் வதக்குனதுக்கப்புறம் முட்டைகோஸை சேர்த்தாங்க. முட்டைகோஸ் நம்ம ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடும்போது ஒரு 50% குக் ஆகிடும். நம்ம ஃப்ரைட் ரைஸை பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் வந்து எப்பவுமே ரொம்ப நல்லா வெந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த பச்சை வாசனை மாறணும். நம்ம சாப்பிட்ற டைமில் வந்து லைட்டாக வந்து ஒரு கடிப்பட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்றுமே ஒரு பக்குவத்து எல்லாமே இருக்குது. அதுபடி தான் நம்ம கரெக்டாக பண்ணோம். இப்போ கிண்டி வச்சுக்கலாம். இப்போ முட்டைகோஸ் சேர்க்கணும். எப்போவுமே நம்ம முட்டைகோஸ் இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். வெயிட் கொண்டு முட்டைகோஸ் கொஞ்சம் சூடானே போதும். அதுக்கப்புறம் ரைஸ் எல்லாமே போட்டு கிண்டி வர்றது திரும்ப 5 நிமிஷம் வந்து முட்டைகோஸ் சூப்பராக 80% குக்காகி வந்துடும். முட்டைகோஸ் ரொம்ப நேரம் கிண்டி இருந்தாலும் முட்டைகோஸ் குழஞ்சி போயிடும். அதோட தண்ணி எல்லாம் வெளியே வரும். அப்புறம் டெம்பராக வராது. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பெரிய வட்டை மூடியில் நம்ம 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அழகாக வந்து டெம்பரா 80% தான் குக் பண்ணிடுறோம். ரொம்ப 100% குக் ஆகிருந்தீங்கன்னா வந்து குழஞ்சி போயிடும். நல்லா வந்து கரெக்டு பக்குவத்துக்கு வடி வச்சுருக்கு. இருந்தாலும் வந்து நம்ம அப்படி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ ஆற வச்சுருக்கோம். நல்லா ஆறையாச்சு இந்த டைமில். இப்போ அந்த ரைஸை நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, இப்போ ரைஸை நம்ம மொத்தம் கொட்டிட்டு பாருங்க. ரொம்ப உதிரியாக இருக்குது. இருந்தாலும் அந்த சூடுனால சில இடங்கள் அப்படி லைட்டாக ஒட்டி இருக்க வாய்ப்பு. அப்போ இது நம்ம இந்த மாதிரி உடச்சி விடும். விட்டுக்கிட்டு ஓரளவு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விடும். விட்டுக்கிட்டு தான் இன்னும் வந்து நம்ம 3-4 பொருட்கள் சேர்க்க வேண்டியது. இப்போ அது வீடியோ கடைசி ஒரு பார்க்க டைமில் உங்களுக்கு தெரியும். சேர்த்து ரொம்ப டெம்பராக அடியில் உள்ள மேலே வர மாதிரி நம்ம அழகாக கிண்டி விடும். அடியில் உள்ள மேலே வந்து எல்லாமே கலந்து வரும். இது ஒரு கிண்டி விடும். அப்படி நம்ம ஒட்டி இருக்கிற ரைஸையும் கூட கொஞ்சம் கூட உடச்சி விடணும். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 3 பொருள் ஃபஸ்ட்டு சேர்க்கணும். என்னென்ன பார்த்தீங்கன்னா உப்பு. நம்ம இதுக்கு வந்து நம்ம எல்லாமே சாதாரண சவுத் இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா தண்ணி உப்பு சேர்க்கணும். இதுக்கு வந்து பொடி உப்பு சேர்க்கணும். நம்ம ட்ரையாக பண்ணுறதுனால அப்போ தான் உடனே கரைஞ்சி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரசுரன்னு பொடிச்சா நல்ல மிளகு பொடி, அதே போல் சுரசுரன்னு பொடிச்சா வத்தல் பொடி. இந்த 3மே நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் இவ்வளோ சேர்த்து நல்லா இதை மாதிரி மறைச்சி விட்டு சிலது அப்படி கட்டியாக இருக்கிறத உடைச்சி விட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. உப்பு சேர்க்கணும். இதெல்லாம் நம்ம ஒரு தோராயமாக தான் சேர்க்க முடியும். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 300 கிராம் அளவில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 கிராம் குருமிளகு பொடியும் வத்தல் முழு வத்தல் பொடிச்சதும் சேர்க்கலாம். குருமிளகு பொடி சேர்க்குறேன். சுரசுரன்னு பொடிச்சது வத்தல் பொடிச்சது சேர்க்குறோம். ரெண்டுமே சுரசுரன்னு பொடிச்சதான். சோயா சாஸ் சேர்க்குறோம். கைவிடாமல் அழகாக நல்லா மிக்ஸ் ஆகி விடணும். அழகாக உதிரி வந்து பாருங்க. மசாலா எல்லாம் எங்கேயுமே பிடிச்சி வந்துட்டு ஒரு வாட்டு நல்லா மறைச்சி அப்படியே பண்ணி கேட்டு தான் சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். சைனீஸ் ஸ்டைல் தான் பண்ணியிருக்கிறோம். நம்ம பைக் இந்த மாதிரி தான் ப்ரொசீஜரில் பண்ண பாருங்கள். பெரிய வாஷ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம்.
இப்போ சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் 200 நம்ம பல்காக பண்ணிக்கிறோம் பாருங்க. இந்த வார்ப்பு ஃபுல்லாக வந்துட்டு இப்போ கடைசி ஃபினிஷிங் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் எல்லாமே தெரியுது. வெந்திருக்கு. அதே டைமில் வந்து ஒன்றுமே வந்து குழஞ்சி போகுது. ரைஸ் அதே மாதிரி தான் வந்து வெந்திருக்கு. அதே டைமில் உதிரியாக இருக்குது. சிக்கன் பீஸ் எல்லாமே தெரியுது. ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கிறோம். என் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் வந்து கொஞ்சம் மாட்டை உங்களுக்கு எடுத்து பாருங்கள். சுட சுட இருக்குது. டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். நம்ம சிங்கிள் போர்ஷன் 1-2 பண்ணுறதோட கூட இது ரொம்ப அதிகமான டேஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுருக்கோம். அவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். நீங்களே என்ன ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். பை பை. தேங்க்யூ.